நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிருஷ்ணன் பேசுறேன். நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் அண்ட் தென் கிவ்வே இருக்கும். அண்ட் தென் வீக்லி பார்த்தோம் அப்டின்னா 7 டூ 10 அக்யூரேட் கால்ஸ் இருக்கும். மந்த்லி பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து 500 பிப்ஸ் வந்து டார்கெட் பண்றோம். பட் வீக்லி பேசிஸ்லயே அதுக்கு மேலயே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க வந்து யுஎஸ்டிடி பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த முழுக்க முழுக்க இந்த விஐபிஎஸ்எஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ். நம்ம வந்து வான்டேஜ் அண்ட் தென் ஆக்டா ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ இந்த புரோக்கரேஜ்ல நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க. ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்டின்னா, ஐபி சேஞ்ச் பண்ணாலே போதும். முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு நம்மளோட விஐபி சேனலோட அக்சஸ் கிடைச்சிரும். ஸோ நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத கிளியரா நான் சொல்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ட்ரேடிங் பண்றத காட்டிலும், ட்ரேடிங்ல மேக் பண்ற ப்ராஃபிட்ட நம்ம வித்ட்ரா பண்றதுல மேஜரான விஷயம் இருக்கு. ஸோ இதுல முக்கியமான விஷயம் வந்து ஸ்ப்ரெட். ஸோ ஒரு மார்க்கெட்ல மேனிபுலேட் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டையும் வந்து அவங்களால லாஸஸா மாத்த முடியும். ஸோ நம்ம ஏன் வான்டேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கு. அது எந்தவித டிலேவுமே இல்ல. ஸோ வென் கம்பேரிங் டூ இந்தியன் லோக்கல் பேங்க், கிரிப்டோ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கு. ஸோ அடிஷனலா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரமோஷன்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ ப்ரமோஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ட்ரேட் பண்ற பிட்காயின் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன். சாரி லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். நீங்க பிட்காயின்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு $5 அப்படிங்கிறது கேஷ்பேக் கிடைக்கும். அண்ட் தென் ஃப்ரீ விபிஎஸ் கிடைக்கும். அண்ட் தென் டெபாசிட் போனஸ் கிடைக்கும். அப்படிங்கிற நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ மோர் ஓவர் உங்களுக்கு லேர்னிங் பண்ணணும் அப்படின்னாலுமே, உங்களுக்கு அகாடமிக் பேசிஸ்ல வெபினார்ஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து நீங்க கிளியரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட்டா எனக்கு வந்து வான்டேஜ் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இல்ல அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வந்து ஆக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டா பொறுத்தளவுக்கு டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராவல்ஸ் இன்னைக்கு வரதுக்கு நம்ம எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஸோ கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, எல்லா கிரிப்டோ பேமெண்ட்ஸும் கம்ப்ளீட்டா வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த புரோக்கரேஜ்ல எந்த புரோக்கரேஜா இருந்தாலும் சரி, இந்தியன் லோக்கல் பேங்க்ஸ் தென் யுபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்லோவரா தான் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்க வந்து கிரிப்டோக்கு மூவ் ஆன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அண்ட் தென் இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி எனக்கு விஐபிஎஸ்எஸ்ல என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீக்க பொறுத்தளவுக்கு பாருங்க, நம்ம நெட் ப்ராஃபிட்டா 640 பிப்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். நீங்க 0.01ல ட்ரேட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து $64 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீக் நமக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் வீக்ல உள்ள ரிசல்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் வீக்ல வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் செக்யூர் பண்ணியிருந்தோம். கிளியரா அத உங்களுக்கு ஷோ பண்றேன். அண்ட் தென் நம்மளோட சேனல பொறுத்தளவுக்கு எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். ஸோ நம்ம ஒளிச்சு மறைக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்டே இல்ல. அண்ட் தென் போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா 1990 பிப்ஸ் அப்படிங்கிறது எர்ன் பண்ணியிருக்கோம். 0.01 அப்படிங்கிற லாட் சைஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து $200 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ ரைட் ஓகே. ஸோ மோர் ஓவர் நம்மளோட விஐபி சேனல பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் இதுவரை நீங்க நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா நான் வீக்லி பேசிஸ்ல கோல்டுல குடுக்குற எல்லா அனலைசிஸுமே கிடைக்கும். ரீசென்ட்டா நம்ம வந்து யுஎஸ் ஆயில்லயும் குடுத்துருக்கிறோம், பிட்காயின்லயும் குடுத்துருக்கிறோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சார்ட்ல அனலைசிஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கு வந்து ரிப்ளை குடுத்து, சூப்பர்பா ஒரு வீடியோவும் மேக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கிளியரா போஸ்ட் பண்ணிருவோம். அண்ட் ஒரு பை கால் குடுக்குறேன், ஒரு செல் கால் குடுக்குறேன் அப்படின்னா, என்ன ரீசனால மார்க்கெட் பை ஆகும், செல் ஆகும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவா நான் வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிருவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம கம்யூனிட்டி குரோ ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம ஷேர் பண்ணி எல்லாருக்கும் அந்த ஷேர் பண்ணிருங்க. அதான் நம்ம லைவும் போயிட்டுருக்கோம். லைவ்ல ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து கிவ்அவேஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் சரி, எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த query, எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்ட்டா ஃபோன்ல கூட கூப்பிடலாம். WhatsAppல, Telegramல எல்லா சோசியல் மீடியாவிலயும் நம்ம வந்து அவைலபிளா இருக்கோம். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா இதுல பார்த்துடலாம். லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்ல நீங்க ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு பையிங் ஆகி, ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் சேனல்ல போயிட்டு இருக்கு. ஸோ லோவா பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா 4100 அப்படிங்கிற ஜோன் வந்து கனெக்ட் பண்ணி, நம்மளோட 2வது கனெக்டிங் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, 4678 அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி, ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது நம்மளோட பேரலல் சேனலும் கூட. ஸோ இப்ப கிளியரா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஓவராலா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அதுல சைட்வேஸ் ஆகி, நல்ல ஒரு ஃபால் ஆகி, நெறைய ஒரு நம்மளோட சப்போர்ட் வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு, மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, கிளியரா ஒரு பையிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ பிரசென்ட்டா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் எங்க? நெக்ஸ்ட் எங்க போகும்? அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணா தான் தெரியும். இது நம்மளோட பேரலல் அப் ட்ரெண்ட் லைன். ஸோ நான் ஏன் எல்லாத்தையும் டிரா பண்ணி மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நமக்கு ட்ரேடிங்ல வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிரணும். புதுசா வீடியோ பார்க்கும் புரியணும் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து டிரா பண்றோம். ஸோ ரைட். ஸோ 2வது நம்ம டிரா பண்ண போறது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்விங் ஹை அண்ட் தென் ஸ்விங் லோ 2வது நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண போறோம். ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு நம்மளோட ஸ்விங் ஹைய பாருங்க. 5419 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்விங் ஹை ஜோன். அதையும் கிளியரா என்ன பண்றோம்,
மென்ஷன் பண்றோம். அண்ட் தென் ஸ்விங் லோ இங்க இருக்கு. ஸோ நான் ஸ்விங் லோ ஹை சொல்லிட்டேன். அடுத்து ஸ்விங் லோ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 4096 அப்படிங்கிறது நம்மோட ஸ்விங் லோ பொசிஷனும் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ கிளியரா இதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். டே டைம் ஃப்ரேம்ல ஸ்விங் லோ. இது நம்மளோட ஸ்விங் ஹை. டேயோட ஸ்விங் ஹை நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு லாங்கர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா 5413, லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா 4100 அப்படிங்கிற ஜோன் போகும். ஸோ இன் பிட்வீன் நம்ம இத பேஸ் பண்ணி தான் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண போறோம். ஸோ மார்க்கெட் கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு முதல்ல இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஆயிருக்கா? ஸோ அப்போ ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் கிளியரா ஒரு செல்லிங் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பிரேக் பண்ண ஜோன் எங்கே இது? 4890. இதுதான் லாஸ்ட் வீக் என்ன பண்ணுச்சு மார்க்கெட்டு? டச் பண்ணிட்டு ஒபே பண்ணியிருக்கு. அப்போ பிரேக் அவுட் பண்ண ஜோன டச் பண்ணியிருக்கு. ஸோ அப்ப இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் R1. ஸோ மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி மேல போனா எந்த ஜோன் போலான்னு பார்த்தோம்னா, கிளியரா 5000 அப்படிங்கிற ஜோனுக்கு போகலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. அதையும் கிளியரா இதுல நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். ரெசிஸ்டன்ஸ் 2. ரைட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 நம்ம வந்து கிளியரா டிரா பண்ணிட்டோம். இதுக்கு இன் பிட்வீன்ல நமக்கு வந்து மைனரா சப்போர்ட் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கிளியரா என்ன பண்ணணும்? வாட்ச் பண்ணணும். ஸோ இது நம்மளுக்கு மேஜரா ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா ஒரு 4800 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணி என்ன பண்ணுச்சு? மேல வந்துச்சு. அது நம்மளோட சப்போர்ட் ஜோன். 4800. 4780லேருந்து 800. இது நம்மளோட சப்போர்ட் ஜோன். இது நம்மளோட சப்போர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் S1. அதனால அதையும் பிரேக் பண்ணி கீழ போச்சுன்னா, நமக்கு வந்து அதோட விக்கா 4768. ஸோ அந்த ஜோன் போய்க்கலாம். இது நம்மளோட சப்போர்ட் 2. சப்போர்ட் S2. ரைட். ஸோ அப்போ நம்மளோட லெவல்ஸ் இதுதான். மார்க்கெட் மேல போனா ஒரு 5000 வரைக்கும் போகலாம். கீழ வந்து 4766 பிரேக் பண்ணும்போது, நம்மளோட ட்ரெண்ட் லைன கீழ பிரேக் பண்ணி, நல்லா ஒரு செல்லிங் ஆயிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட அப்டேட். ஸோ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாத்தையும் ஒரு ஓரமா தூக்கி போட்டுருவோம். இது நம்ம அனலைசிஸ் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படிங்கிறனால, இந்த சைடுல தூக்கி போட்டுறலாம். ரைட்டா? ஸோ இப்போ பிரசென்ட்டா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல இருந்து எங்க வரைக்கும் போகும் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு பை ஆக போகுது. நம்மளோட வீக்லி ஓவர்வியூலயே சொல்லியிருந்தேன். அப்ப இது என்னது? XAU USDயோட /கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன். டேட் பார்த்தோம் அப்படின்னா 19/04/26ல. அத கொஞ்சம் பெருசா ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிறேன். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இருந்து பை ஆக போகுது. ஒரு பாத் வேவா போட்டு காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு சாலிடா பாருங்க. ஒரு சேனல வந்து ஒபே பண்ணி போயிருக்கும். ஒரு லோ இருக்கா? ஒரு ஹை, லோ. பாடி இருக்கு பார்த்தீங்களா? இது நம்மளோட சப்போர்ட் ஜோனு. ஒபே பண்ணி மேல போயிட்டு, நம்மளோட ட்ரெண்ட் லைன் பிளஸ் பிரேக் அவுட் பண்ண சப்போர்ட் ஒபே பண்ணி, ஒரு ஃபால் ஆகி, அகைன் ஒரு ஹை. ஸோ சேனல் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பையிங்ல மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ பிரசென்ட்டா இந்த இடத்துல இருந்தும் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இங்க இருந்து ஒரு 4831 அப்படி இல்ல 4800 இந்த ஜோன்ல இருந்து நீங்க நல்ல ஒரு பையிங் எடுத்துக்கலாம். நம்மோட முதல் டார்கெட் பிரைஸ் வந்து மைனரா வந்து 4831 லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் ஹையா 4890 இந்த ஜோன பிரேக் பண்ணும் பட்சத்துல நமக்கு வந்து 5000 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பேன்னு கேட்டீங்கன்னா, கேண்டிலோட லோல நம்ம லாஸ்ட் வீக்கா
768 அப்படிங்கிற ஜோன் போச்சா, நான் கொஞ்சம் கீழ எக்ஸ்டெண்ட் பண்ணி 50 அப்படிங்கிற ஜோன்ல என்னோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ நான் வச்சுக்கிறேன். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட சிம்பிள் அனலைசிஸ். இப்ப நமக்கு தேவையான ஜோன் இது மட்டும் தான். ஆனா, அதனால அத மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ஜூம் போயிட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் கிளியரா தெரியும். ஸோ அப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இருந்து ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஆயி நம்மளோட ட்ரெண்ட் லைன் இருக்கா? ட்ரெண்ட் லைன் இன்னொரு முறை டச் பண்ணிட்டு மேல போகும். இந்த இடத்துக்கு போகும். ஸோ அப்ப இதுதான் நம்மளோட பை ப்ரொஜெக்ஷன். ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ரீசன்னால மார்க்கெட் வந்து மேல போக போகுது? அப்படிங்கிறத கிளியரா பார்க்கணும்ல. ஸோ லாங்கர் டைம் ஃப்ரேம்ல பாருங்க. மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. ஹைல இருந்து கிளியரா ஒரு லோ. ஒரு பிரேக்ட் அவர் டவுன் ட்ரெண்ட் லைன். நம்மளோட டவுன் ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்? பிரேக் பண்ணி ரீடெஸ்டும் கம்ப்ளீட் பண்ணிருப்பாருங்க. இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கா? இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக்கு. ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணிருக்கு? அகைன் ரீடெஸ்டும் கம்ப்ளீட்டா கிளியரா பண்ணிருக்கு பாருங்க. ஸோ அப்போ பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து கிளியரா கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால, நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகி மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஒரு டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதோட டைரக்ஷன் வந்து சாலிடா இன்னும் பை சைடுல தான் போக போகுது. எந்த சைடு வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் கிளியரா இந்த வீடியோல தெளிவா சொல்லிடுறேன். அண்ட் தென் உங்களுக்கு நிறை, குறைகள், டவுட்ஸ், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு தெளிவா அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்குறேன். ரெடியா? ரைட். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கா? 4800 அப்படி 800 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணத ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு கிளியரா ஒரு டேக் ஆஃப் ஆகும். ஸோ லாங்கர் டார்கெட் பிரைஸா 5213 அப்படிங்கிற ஜோனுக்கு போறதுக்கு ரொம்பவே சாத்தியக்கூறுகள் உண்டு. பட் நம்ம வந்து லிமிட்டடா இதுவரைக்கும் வச்சுக்குவோம். நம்ம லாங் டெர்ம் குடுத்துட்டு, நம்ம கிளையன்ட்ஸ் அதுவரைக்கும் நீங்க குடுத்தீங்க போல, குடுத்தீங்க போலயா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கிளியரா நம்ம வந்து குடுத்துடலாம். ரைட். ஸோ இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, என்னென்னலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு நம்மோட டார்கெட் பிரைஸ் 4893. இந்த ஜோன பிரேக் பண்ணா, இந்த மிட்ல எங்கேயும் நிக்குமா? இல்ல டைரக்ட்டா 5000 தான் போகுமா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மென்ட் டூல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நெறைய முறை நான் சொல்லியிருக்கேன். அந்த டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அடுத்தபடியா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் அதுதான். ஸோ இது நம்மளோட ட்ரெண்ட் லைனா? இப்போ ஃபிபோ எடுத்தாச்சு. ஹை எங்க நமக்கு ஸ்விங் ஹை 5416. ஸோ அந்த ஜோன்ல இருந்து நம்ம லோவரா நம்ம எடுக்கும்போது 4091 இருக்கு பார்த்தீங்களா? கீழ வரும்போது, நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்க இருக்கு? 4893 அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீக் ஹை. அதுக்கு மேலயும் நம்ம டார்கெட் பிரைஸ் எங்க இருக்கு? 4910 அப்படிங்கிறதுல நமக்கு மேஜரான ஜோன் இருக்கு. ஸோ அப்போ இதுவுமே நமக்கு ஒரு டார்கெட் பிரைஸ். ஃபிபோ கோல்டன் டார்கெட் பிரைஸ். அப்போ இந்த ஜோனுக்கு போகணும் அப்படின்னா, நம்மளோட இந்த ஜோன் என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணா தான் மேல போக முடியும். ஸோ அப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் என்ன? மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து ஒரு ஹை போயிட்டு, ஸ்லைட் ரீடெஸ்ட் பண்ணி ஹை போயிட்டு, இங்க வந்து என்ன ஆகும்? ரீடெஸ்ட். ஸ்லைட் ரீடெஸ்ட் குடுத்துட்டு, நம்மளோட டைரக்ஷன் பார்த்து மார்க்கெட் என்ன பண்ணுவான்? போயிட்டே இருப்பான். ஸோ இதுதான் நம்மளோட மூவ்மெண்ட்டா இருக்கும். அப்ப நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் எங்க? இங்க இந்த ஜோன் டச் பண்ணதும் ஒரு ஃபால் ஆயிட்டு ஒரு பை. அப்ப இங்கேருந்து ஒரு பைன்னு வச்சுக்கோங்களேன். பை, ரீடெஸ்ட், பை. இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல கோல்டோட பக்கா மூவ்மெண்ட். ஸோ ரைட். ஸோ அப்போ ஃபிபோ கோல்டன் ரேஷியோ வந்து நமக்கு நல்லாவே பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதையும் கிளியரா இந்த இடத்துல என்ன பண்றோம்? கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறோம். கோல்டன் ரேஷியோ 0. கோல்டன் ரேஷியோ மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் 0.68 அப்படிங்கிறது வந்துருச்சு. ரைட். ஸோ அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் வீக் டார்கெட் பார்த்தா 4800 இருந்து 4914 அப்படிங்கிறது நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ். ஆல்மோஸ்ட் 115 பாயிண்ட் அப்படிங்கிற வச்சிருக்கோம். இந்த ஜோன் போனதும் ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஆகி 4168 அப்படிங்கிற ஜோன் வந்துட்டு அகைன் வந்து என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக் கோல்டோட பக்கா பையிங் மூவ்மெண்ட். ஸோ இது வந்து நம்ம நார்மலா பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பண்ணி நம்மளோட ஃபிபோ ஜோன் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ அடிஷனலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு? ஒரு
மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்துச்சு அப்டின்னா, மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு நல்ல ஒரு பையிங் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சப்போ நமக்கு என்னன்னா டே டைம் ஃப்ரேம்ல மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல கரெக்ட்டா? ஸோ அதையும் நம்ம என்ன பண்றோம்? கிளியரா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறோம் பக்காவா. ரைட்டா? இந்த இடத்துல தெளிவா நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ரைட். இந்த ரீசனால தான் மார்க்கெட் என்ன பண்ண போகுது? மார்க்கெட் கிளியரா வந்து ஒரு புல்லிஷ் ஆகப்போது. ஸோ அதுல நமக்கு எந்தவித சேஞ்சஸும் இல்லை, மாற்றங்களும் இல்லை. அப்ப நெக்ஸ்ட் வீக் கோல்டு வந்து என்ன ஆகும்? ஒரு பை ஆயிட்டு, செல் ஆயிட்டு, அடுத்து என்ன பண்ணும்? பை ஆகும். ரைட். ஸோ இத வந்து நான் ஒரு கேப்சர் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொஜெக்ஷன். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ இப்போ டெக்னிக்கலா என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆகுங்கிறத சொல்லிட்டேன். சாரி மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் பார்த்துருவோம். மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்துச்சு அப்டின்னா, மார்க்கெட் ஆகும் கிளியரா ஒரு பை ஆகும். ஸோ இந்த பாருங்க கிளியரா. ஒரு பியரிஷ் அடுத்து 2 புல்லிஷ் கேண்டில். ஒரு பியரிஷ் ஒரு புல்லிஷ் கேண்டில் எப்டி விழுந்தாலுமே நமக்கு வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் தான். ஸோ நெறைய கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் இருக்கும். அதனால இது வேலிட் இல்ல அப்டின்னு கிடையாது. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவு என்ன ஆகும்னா 4029 அப்படிங்கிறதுலருந்து ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஆகி ஒரு 4798, 99 அப்படிங்கிறத டச் பண்ணிட்டு அகைன் வந்து ஒரு புல்லிஷ் ஆயிடும். ஸோ டெக்னிக்கலா என்ன ரீசனால பை ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது உங்க நியூஸ பொறுத்த அளவுக்கு நமக்கு லாஸ்ட் வீக் வந்து கோல்டு ஒரு பை ஆச்சு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ கோல்டு பிரைஸ் எட்ஜ் அப் மார்க்கெட்டோட ரேட் வந்து ஹையா இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, நாங்க வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்றோம். அப்படிங்கிற மாரி சொன்னதுனால, ஸோ கோல்டோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பக்காவா ஒரு ஆ கம்ப்ளீட்லி ஓப்பன் பண்றோம் அப்படிங்கிற மாரி ஏப்ரல் 18ஆம் தேதி. அதாவது சனிக்கிழமை வந்திருக்கு. ஸோ, அதனால மண்டே வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ, இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யுஎஸ் ஆயில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு செல்லிங் ஆக போகுது. ஏன்னா, ஆயிலோட சப்ளை வந்து அதிகமா இருக்க போகுது. ஏன்னா, அத ஓப்பன் பண்ணியாச்சா, ஸோ, அதனால எல்லாமே ஆயிலோட பேரல் ரேட்ஸ்மே வந்து கம்ப்ளீட்டா கம்மியா இருக்கு. ஸோ, மார்க்கெட் பொறுத்தளவுக்கு அப்கமிங் டேஸ்ல ஓரளவுக்கு நார்மலா இருக்க சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேற யாரும் குண்டு எதுவும் போடுறாங்களா? எதுவும் பண்றாங்களா? அப்படிங்கிறது. ஸோ இது தவிர்த்து, நமக்கு வேற என்ன நியூஸஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில போயிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். கேலண்டர்ல. நமக்கு மண்டே எந்தவித நியூஸஸும் இல்ல. டியூஸ்டே நமக்கு வந்து கோர் ரீட்டெயில் சேல்ஸ் இருக்கு. ஃபெட் சேர்மன் டாக்ஸ் இருக்கு. அண்ட் தென் வெட்னஸ்டே பெருசா இல்ல. தர்ஸ்டே பெருசா இல்ல. ஃப்ரைடே பெருசா இல்ல. ஸோ என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு டே டு டே லைஃப்ல ரொம்பவே வாலடைலா இருக்கு. ஸோ நியூஸ் இருந்தா தான் வாலடைல் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாவே வாலடைலா இருக்கு. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. எந்த டவுட்ஸ், எந்த கமெண்ட், எந்த கொரி, எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா கூப்பிடுங்க. ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் வீக் இங்கருந்து ஒரு பை ஆகி ஒரு 4915 போயிட்டு அங்கருந்து ஒரு ஸ்லைட் ரீடெஸ்ட் அகைன் வந்து ஒரு பை ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ், இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல தகவல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.